சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய வீட்டில் இனிமேல் நடக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்களையும் என்னவென்று உனக்கு உணர்த்த வேண்டிய செய்தி. என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இந்த செய்தியை கண்ட பிறகு உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் அதில் முக்கியமான ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்கின்றது. என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் நம்மை தொடர்வதில்லை தெய்வம். அதை தொடரும் நேரம் அவர்களுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள நினைப்பதில்லை. உனக்கான நேரம், தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டிய நேரம். இந்த நேரம் தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டிய நேரம் என்று நான் சொல்ல காரணம், எக்காரணம் கொண்டும் நீ இந்த அன்பை தொலைக்காதே என்று தான் உன் அப்பா நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய வீட்டிலும் சரி, ஒரு பெண்ணால் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை புரிந்து கொண்டு அதை உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் குழந்தையே, இந்த பெண்ணானவள் உன் வீட்டிற்கு வருவதனால் தெய்வங்கள் யாராலும் உன் இல்லத்திற்கு தங்க இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அவள் உன் வீட்டிற்கு வந்து செய்கின்ற காரியம் அப்படிப்பட்ட காரியம். அவள் உன் வீட்டிலிருந்து நடத்தக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் உன் வீட்டிற்குள் நடந்து கொண்டிருப்பதனால் உன்னுடைய வீட்டினுள் மேலும் மேலும் பல சோதனைகளும் துன்பங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இவள் உன் வீட்டிற்குள் நுழைந்து இருப்பதை உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சோதனைத்தான் அல்லவா? அதனால் இதனை என்னவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எதையுமே முன்னின்று செய்ய நான் முன்வரும் இந்த நேரம், நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக நினைத்து கடந்து விடாதே. உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரங்களில் உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான புரிதல் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். உன் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு பெண்ணினால் தெய்வங்கள் உள்ளே வர முடியாமல் இருக்கிறது என்றால், முதலில் இவளை தடுத்து நிறுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இவளை வரவிடாமல் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இவள் உன் வீட்டிற்குள் வர வர அங்கு பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இவள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வீட்டிற்குள் மேலும் மேலும் பல கஷ்டங்களும் சோதனைகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்ட வேண்டும், இதையெல்லாம் கடந்து வர வேண்டும், என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகத்தானே உன் அப்பா இந்த செய்தியை என்னவென்று உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்பொழுது நீயும் இதனை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏதுவென்றும் இதனை என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக உணரும் இந்த காலத்தை நீ எந்த நிலையிலும் நினைத்து கலங்காதே. உன்னோடு எதிர்பார்க்கக்கூடிய இந்த நிலைகளை எல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வம் உன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல முடிவு செய்திருக்கிறது என்றால், இது எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இடம் பெற்றிருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது அல்லவா உனக்கு நல்லது நடக்க வேண்டும். நான் வருகின்ற பொழுது இவை எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கை நல்லதை நடத்த வேண்டும் அல்லவா? என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு முன்னே நின்று எடுத்துச் சொல்லும் இந்த காலங்களை நீ ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது. எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல கஷ்டங்களை எல்லாம் என் குழந்தை சந்தித்து விட்டாய். உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல வேதனைகளையும் சோதனைகளையும் என் குழந்தை நீ சந்தித்து விட்டாய். உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நான் உணர்ந்து உனக்கு சொல்லி முடிக்கும் முன்னரே அந்த பிரச்சனைக்குள் நீ சிக்கி விடுகிறாய். இதுதான் உண்மை. அதனால் பொறுத்திருந்து தெய்வம் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ கவனித்துக் கொண்டு அடுத்தது என்னவென்று யோசித்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பொறுமையை இழந்து நிற்பதுதான், எதற்குமே நம்முடைய எண்ணங்களை விட்டு விடுவதுதான் பல பிரச்சனைகளை இங்கே ஒவ்வொருவருக்கும் உருவாக்கி தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கடக்கும் நேரம், இதை எல்லாவற்றையும் தாண்டி வரும் நேரம், இந்த தெய்வத்தின் அருளை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய். உனக்காக தெய்வம் என்னவெல்லாம் நடத்துகிறது என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது நம்மால் இதையெல்லாம் சரியாக உணர முடியவில்லை. இதையெல்லாமும் நம்மால் கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. உன்னோடு இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலும் எதை கொடுக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
எதை நடத்துகிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் பாரத்தை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தரும்பொழுது, சாய் அப்பாவும் சில விஷயங்களை உனக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் அல்லவா? இந்த சாய் அப்பா உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்த வேண்டியது அவசியம் அல்லவா? உன்னை சூழ்ந்து வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனிக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையோ நினைத்து என் குழந்தை இனிமேலும் நீ வருந்திக் கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தாய். ஆனால் இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க வந்தவர்களை நிச்சயமாக நீ அடையாளம் கண்டு விடுவாய். உனக்கு வேதனைகளை கொடுக்கும் இந்த மனிதர்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. ஏன் அன்பு குழந்தையே, உன் முன்னால் இன்று தானே உனக்கு சொல்கின்றேன் நான். எதையுமே உன்னிடத்தில் ஒளித்து மறைக்க நினைக்கவில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னிடத்தில் நான் மறைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கான விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரியப்படுத்தும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது தான் நடக்கும். நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டங்களைத்தான் நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. இனி உன்னை தேடும் இந்த காலகட்டங்களை எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்காக நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது எல்லாமுமே உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நிமிடம் நான் உன்னோடு இருப்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைகளில் இனி என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த தருணங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு நிச்சயமாக நீ நல்லபடியாக வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்களில் எல்லாவற்றிலும் நாம் விரும்பியது போல ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்க வேண்டும். நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்க வேண்டும். அத்தனையும் வெற்றியை தேடி தேடி உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த சாயப்பா சொல்கின்ற இந்த நபர் யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு பல சோதனைகளை தந்து கொண்டிருக்கிறார் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு என்னவெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நேரம் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றது. இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இனி என் குழந்தையினால் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா? உனக்கு இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் தெளிவுபடுத்தி உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த நிலைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு நான் ஆச்சரியப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான பல நன்மைகள் தெய்வம் கொடுத்தும் அது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போய்க் கொண்டிருக்கின்றது. உனக்கான பல நல்ல விஷயங்களை தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லியும் உன் வாழ்க்கையில் அதை நடத்துவதற்கான அத்தனை மாற்றங்களையும் தந்துவிட்ட பிறகும் அது உனக்கு நடக்காமல் போய்க் கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு உனது என்று நீ உணர்ந்து கொண்டாயானால் அது போதும். இனி எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தைக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மை உள்ளதாகவும் நிச்சயமாக நடக்கும் அல்லவா? தேவையில்லாத விஷயங்களும் தெளிவில்லாத விஷயங்களும் தான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் இருந்திருக்கிறது என்பதனை தெய்வம் புரிந்து கொண்டது. அவ்வளவு நன்மைகளையும் தெய்வம் உன்னை தேடி வந்து கொடுக்க நினைத்த பிறகும் கூட உனக்கு மட்டும் ஏன் எந்த நல்லது நடக்கவில்லை என்று என் குழந்தை நிச்சயமாக நீ யோசித்து பார்த்தாயானால் எங்கோ ஒரு இடத்தில் உனக்கு இடிக்க உனக்கு நடந்த விஷயங்கள் பலவற்றிலும் ஏதோ ஒன்று உனக்குள்ளிருந்து சில சோதனைகளை தந்ததை புரிய வைத்துவிடும். உன்னை சுற்றி வரும் இந்த வெற்றிகள் எல்லாமும் உனக்கு நல்லதை உருவாக்கி தருவதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். எதையோ தாண்டி என் குழந்தை நீ எதிர்பார்க்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டு உனக்கு நடப்பதையெல்லாம் நன்மை என்று நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன் வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒரு பெண் இவள். குள்ளமான உருவம் கொண்டவள் இவள். எப்பொழுதும் உன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உற்று உற்று பார்த்து கொண்டிருக்கின்றாள். உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொள்ள அவள் முயற்சி செய்கின்றாள். உன் வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டாலும் சரி, அழுகை சத்தம் கேட்டாலும் சரி, அவள் எங்கிருந்தாவது உன்னை தேடி ஓடோடி வந்து விடுகின்றாள். அவள் எங்கிருந்தாவது உன் வீட்டை தேடி வந்து வாசலில் அமர்ந்து கொண்டு அங்கு நடக்கின்ற அந்த விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றாள். இப்படியாக பல முயற்சிகளை செய்து செய்து உன்னுடைய வீட்டில் நடக்கும் பல விஷயங்களை இவள் தெரிந்து கொள்ள முடிவு செய்ததோடு மட்டுமல்லாமல்
பல விஷயங்களை என்னவென்று அவள் புரிந்து கொண்டு மற்ற இடத்தில் அதை சொல்லி சொல்லி இவள் சிரித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கை நடக்கும் பொழுது அதையெல்லாம் நாம் தெளிவுபட உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் சில விஷயங்களை நம்மால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் போகும் நேரங்களில் கூட இவள் நினைத்ததையெல்லாம் நம்மிடத்தில் என்னவென்று தெரிந்து கொள்ள ஓடோடி வருகின்றாள். என்ன நடந்து விட்டதோ ஏது நடந்து விட்டதோ என்று சொல்லி இவர்கள் ஏன் சிரிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வீட்டை தேடி அவள் ஓடோடி வருகின்றாள். இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு உன் வீட்டில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி தெரிய வேண்டி இவள் உன் இல்லம் தேடி வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் இவளிடத்தில் எந்த உண்மையும் சொல்லிவிடக்கூடாது என்று உன் வீட்டில் இருப்பவர்களுக்கும் தெரியவில்லை. இவள் என்ன கேட்டாலும் அதை அப்படியே வெளிச்சம் போட்டு அவளிடம் சொல்லிவிட வேண்டியது. அவள் என்ன கேட்கிறாளோ அது இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வெட்ட வெளிச்சமாக அவர்களுக்கு சொல்ல வேண்டியதுதான் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவனுடைய வேலையாகவும் இருக்கின்றது. இதை பலமுறை எடுத்துச் சொல்லியும் அவர்களுக்கு புரியவில்லை. பலமுறை அதை என்னவென்று சொல்லியும் அது அவர்களுக்கு இன்னமும் புரிதலில் இல்லை. மீண்டும் மீண்டும் இவர்கள் கேட்கத்தான் செய்கிறார்கள், இவர்கள் சொல்லத்தான் செய்கிறார்கள். அவர்கள் கேட்கும்போது இவர்கள் சொல்ல தயாராக இருந்தால் அவர்கள் எப்படி கேட்பதை நிறுத்துவார்கள். இதை எந்தெந்த வகையிலெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் அவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதானே உண்மை. இது போன்ற நேரங்களும் இது போன்ற விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்கான ஒவ்வொன்றையும் நிச்சயமாக புரிதலை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதற்காக இவர்கள் உன் வீட்டு கதைகளை கேட்க வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பெண்ணானவள் உன் வீட்டிற்குள் நுழைகின்ற பொழுதில் எல்லாம் உன் வீட்டிற்குள் எதிர்மறையான ஆற்றல் நுழைந்து விடுகிறது. உன் இல்லம் முழுக்க எதிர்மறையான ஆற்றல் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த எதிர்மறையான ஆற்றல் அங்கே இருக்க எந்த தெய்வமும் உள்ளே நுழைந்து விட முடியாது அல்லவா? எந்த தெய்வமும் உன் வீட்டில் நுழைய முடியாமல் நிற்கிறது. ஆனால் எப்பொழுதுமே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது இவர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களோடு நம் வீட்டை தேடி வருகிறார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உன்னுடைய வீட்டிற்குள் வரக்கூடியவர்கள் முதலில் குடிக்க தண்ணீரை கொடுக்க வேண்டும். எப்படியும் ஒரு சொம்பு நீரை கொடுத்தால் முழுவதுமாக அவர்கள் குடிக்க மாட்டார்கள். மீதம் இருக்கின்ற தண்ணீரை அதில் வைத்துவிட்டு செல்வார்கள் அல்லவா? அந்த தண்ணீரை கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்க வைத்துவிட்டு அதன் பிறகு நீ வெளியே கால்படாத இடத்தில் அதனை ஊற்றி அதனால் நான் சொல்கிறேன் தெரியுமா? அப்படி நீ செய்யும்பொழுது அவர்களுக்கு இருந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் அந்த தண்ணீரோடு உன் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் என்பதுதான் உண்மை. இது எல்லாமே நீ எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். இது எல்லாமே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக புரிய வைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.